தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனை தொழுது கொள்ள முடியாத கிருபையை பெற்றுக் கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அனைவரும் பாவிகளாயிருந்தோம், ஆதாமின் சந்ததிகளாயிருந்தோம். ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மட்டற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை இந்த கடைசி காலத்தில் ரட்சித்து அப்படி பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து, ரட்சிக்கப்பட்டவர்களே அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று ரட்சிக்கப்பட்டவர்களை என்ற நிலையில் போதிக்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த வசனத்தை நான் நன்றாக படிக்கும்போது ரட்சிப்புக்கென்று யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு புதிய மாதிரியை காண்பித்தார். அதாவது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அவர் தேவன் என்பதை, அதாவது நம்மை கொண்டுதான் மக்கள் காணணும். அவர் இப்பொழுது மாம்சத்தில் இல்லை, உருவத்திலும் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினாலே தம்முடைய பிள்ளைகளாகிய நமது மூலமாக கடவுள் என்றால் எப்படி இருப்பார், அவருடைய தன்மைகள் என்ன என்பதை அதாவது வெளிப்படுத்தும் கருவிகளாக இன்று தேவன் லோகத்தில் தம்முடைய சீடர்களை வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார். அந்த ரட்சிப்பை மருமக்களுக்கு பெற்று தருவது தேவனுடைய சீடர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாமே அவரால் தான். அவர் அதாவது வீட்டில் சமையல் பண்ணி வைத்திருக்கின்றால் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள். அதை எடுத்து கொடுக்க தாய் வேணும் அல்லவா? அப்படினால எடுத்து கொடுக்கிறது. அது தகப்பன் சம்பாதித்து அல்லது பெற்றோர்கள் சம்பாதித்து அதை ஆகாரமாக தயார் பண்ணி அதை எடுத்து பிள்ளைகளுக்கு அந்த தாய் கொடுக்கிறது, அது சாப்பிட. அதே மாதிரி ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தம்முடைய மெய்யான திருச்சபையை உருவாக்கி அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் பாதையை காண்பித்து அதை அவர்கள் மூலமாக வழங்குகிறார் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை. டைரக்டாக ஒன்றுமில்லை, இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அதற்கு வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை கற்றுரை பிள்ளைகளாக நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மனிதர்கள் இன்றும் உண்டு, தேவனுடைய மனிதர்கள் வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை சரியாக மக்கள் அறிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவர் உயிரோடு எழும்பிய பிறகு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்லி சென்ற அல்லது கொடுத்த அதிகாரம் என்ன என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தெள்ளம் தெளிவாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு உயிரோடு எழும்பிய பிறகு சொன்ன வார்த்தைகள் என்று நாம் காணுகிறோம். வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. எப்படி? பிதா என்னை அனுப்பினது போல். நன்றாக நாம் திருவசனத்தை படிக்கணும். திருவசனத்தை நன்றாக நாம் அறியணும், மேம்பாடாக படித்து விட்டு விடக்கூடாது. அதாவது பிதா என்னை அனுப்பினது போல. பிதா எதற்கு அனுப்பினார்? குமாரனை மனுமக்களுக்கு பாவநிப்பாகிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம். அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். அவருக்கு ஒரு சரீரம் வேணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் பலியும் காணிக்கை விரும்பாமல் அவர் ஒரு சரீரத்தை விரும்பினார் என்று வேதம் சொல்கின்றது. அந்த சரீரத்தில் இருந்துதான் செயல்படுகிறது அவர். ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்தாலும் செயல்படுவதெல்லாம் அவர் தான். தேவனுக்கு மகிமை. 8 வருஷமாக ஐனியா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன்
படுக்கையிலே கிடந்தான். 8 வருஷமாக படுக்கையில் இருந்தான். பேதுரு அங்கே சென்று ஐனியாவை இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார், எழும்பு நட என்று சொன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. யார் சுமக்கிறார்கள்? இவங்க நிற்கிறது பேதுரு தான். அந்த பேதுருக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர், அந்த தேவன் இந்த வேலையை செய்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். மரித்து அப்படியே அவர் மறைந்து போகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நாம் எல்லாரும் சாட்சிகள், தேவனுடைய ஸ்தானாபதிகள் சாட்சிகள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன், பிதாவின் சுத்தத்தை செய்து முடித்து விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன். நீங்கள் அந்த ஸ்தானத்தில், என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். என்னை பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால் தான் பரிசுத்த ஆவி பெறாதவர்களுக்கு இந்த அருமையும் உரிமையும் கிடையாது. நிச்சயமாக. அதாவது 2வது சொன்னார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வெறும் மனிதர்களாக உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சீடர்கள் என்று பெயர் வைத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படினால பரிசுத்த ஆவி தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கணும். ஒரு வியாதிஸ்தர் மேலே தேவமனிதன் கை வைத்தால் இவர்களுடைய பரிசுத்த ஆவி இருந்தால் தான் அங்கே ஹீலிங் நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது என்பதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படினால அதாவது பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல இப்படி நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த வேலையை செய்வதற்காக, நான் செய்த வேலை நீங்கள் செய்வதற்காக உங்களை அனுப்புகின்றேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேறு விளக்கங்கள் சொல்கின்றார்கள். ஒரு பாவம் செய்திருந்தால் அவர் மன்னிப்பு கேட்டார், அதுக்கு தான் என்று. அதுக்கு என்ன சொல்லி இருக்கின்றார்? சகோதரன் உனக்குறமாக ஒரு நாளைக்கு 7 தடவை மட்டுமல்ல 70 தடவை அவன் குற்றம் செய்திருந்தாலும் மன்னியும் தான் சொல்லியிருக்க ஒழிய மன்னிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் எந்த மனிதனுக்கும் மன்னிக்காதே என்று சொல்லவில்லை. மன்னி கேட்டால், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடு என்றுதான் சொல்லியிருக்க. ஆனால் இங்கே அதிகாரம், இது அதிகாரம். அதாவது நீ மன்னித்தால் மன்னிக்கப்படும், நீ மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாது என்பார். இவரும் சுயமாய் சொல்ல மாட்டார். அவர் சரியா பாவரிக்கை செய்யவில்லை, சரியான மனம் திரும்புதலோடு அறிக்கை செய்யவில்லை, மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யவில்லை. அப்படினாலே நிறுத்தி வை, மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு வரட்டும் என்று சொல்லுவார். இதுதான் அந்த அதிகாரத்தினுடைய பொருள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மறுபடி இவர் இஷ்டத்துக்கு வேண்டிய ஆளுக்கு மன்னிக்கிறது, வேண்டாத ஆளுக்கு மன்னியா கிடையாது. இது கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நின்று செய்கிற ஒரு வேலை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அவருக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவி பேசணும். தேவன் யாரோடு பேசுகிறாரோ அவர்தான் இந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அதாவது நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிப்பேன், மன்னிக்காவிட்டால் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார். இது ஒரு பெரிய ஒரு அதிகாரமும் பெரிய ஒரு பொறுப்பான வேலை என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது இது ஒரு பெரிய வேலை. இதுல பெரிய அதாவது பிரிஸ்டேஜ் அல்ல, அப்படி இப்படி இருந்தால் இந்த வேலையை செய்ய முடியாது. என்னிடத்தில் ஒருவர் பாவரிக்கை செய்தார். ஐயா, நான் ஒரு நாள் கோபத்தில் உங்க மூஞ்சில காரி துப்பிடலான்னு நினைச்சேன் அப்படின்னு. மன்னிக்கணுமா? மன்னிக்கணும். இல்லையா? மன்னிப்பு. அப்பந்தான் அங்கே உள்ள மாம்சம் இருக்குதா அல்லது தெய்வீகம் தான் இருக்குதான்னு நமக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கிறோம், இந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிற நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறது அப்பதான் தெரியும். பொதுவாக பாவரிக்கை செய்துகிட்டா அறிக்கை செய்து நமக்கு விரோதமாகவே இப்படி சொல்லும்போது, பாவரிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு விரோதமாக சொல்லப்படும் போது என்ன செய்யணும்? தேவன் மன்னிக்க சொன்னால் மன்னிக்கணும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தத்தில் காரி துப்பலையா? துப்பினாங்க.
அவர் என்ன சொன்னார்? அவர்களை சபிச்சிட்டாரா? இல்லை. தேவனுக்கு மகிமை. பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள், யாரை செய்கிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள், இதனுடைய பின்விளைவு என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படினால இது அவர்கள் மேலே சுமத்தப்பட வேண்டாம், மன்னித்து விடும் என்று யார் கேட்டார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதான் இயேசுவினுடைய சுபாவம் என்று நாம் காணுகின்றோம். இவர்களில் தான் அந்த அதிகாரம் செயல்பட முடியும், அவர்களுக்கு தான் அதை கொடுக்கணும் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்தில் சபையை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு யார் அஸ்திவாரம்? அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திவாரம். அதற்கு மேலேதான் சபை கட்டப்படுகின்றது என்று திருவசனம் சொல்லுகின்றது. ஆனால் அங்கே மூலைக்கல் ஒன்று இருக்கணும். வெறும் அஸ்திவாரம் மட்டும் போதாது, மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மூலைக்கல்லோடு சேர்ந்துதான் இந்த அஸ்திவார கற்கள் வைக்கப்படும். இந்த அஸ்திவார கற்களுக்கு மேலே தான் மற்ற கற்கள், ஜீவனுள்ள கற்கள் வைத்து கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அது மறைக்கப்பட்டு மக்கள் பாவத்தின் வஞ்சனையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தேவாராதனை நடக்கும் போது அழுது கொண்டே கூச்சலிட்டு கொண்டே ஆராதிக்கிற எத்தனை இடத்தை நானும் பார்த்திருக்கிறேன். 1965 70 வரைக்கும் நானும் செல்லாத இடம் இல்லை. அப்படி சொன்ன நம்ம சபை இல்லை. அதற்கு பிறகுதான் நான் 70 தான் சபை கண்டுகொண்டேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அங்கெல்லாம் என்ன பார்க்கிறால், எழுப்புதல் என்றால் அழுகையும் கூச்சலும் போடுகிறதான் எழுப்புதல் என்று பெயர் வைத்திருக்கிறது நாம் காணுகிறோம். இந்த அழுகை எப்படி வருகிறது என்றால், உள்ளே பாவக்கரை இருக்கிறதுனால். தேவனுக்கு மகிமை. அங்கே ஒரு ஊழியக்காரர் பாவத்தை குறித்து பிரசவம் பண்ண ஆரம்பித்தோடனே ஓ என்று ஆள ஆரம்பிச்சு. ஏன்னா இங்கே குற்றமான சாட்சி பாவ உணர்வு வந்து விடுகிறது அல்லவா, அதை உணர்ந்து அழுகை. ஆனால் அப்படி இல்லாதவர்களுக்கு அழுகை வராது. அல்லேலூயா. அவர்கள் ஆனந்த களிப்போடு தான் கர்த்தரை ஆராதிப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா நான் ஒழுங்காத்தான் இருந்தேன், ஒரு ஆத்மா என்னை கலக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. கலக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது, தெளிந்த நீர் ஒரு இதில் பாத்திரத்திலேயோ ஒரு தொட்டிலேயோ ஒரு ஏரியிலே இருக்கிறால் அதை கலக்க எவ்வளவு கலக்கினாலும் தெளிவாகத்தான் இருக்கும். அது கலங்கால். உள்ள மண்டி அழுக்கம் கிடந்தால் கலக்கிற உடனே எல்லாம் சேர்ந்து ஒன்னா கலங்கிடும். அங்கே உள்ள ஏற்கனவே அடித்தளத்தில் அது இருக்கிறதுனால் இங்கே கலக்கிற உடனே கலங்குது என்று நாம் காணுகிறோம். அதுதான். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தெளிவாக இந்த பாதையில் முன்னேறணும். திருச்சபைக்கு வந்தாலும் பழைய அதாவது தொசுக்குகளை வைத்துக் கொண்டு இருப்போம் என்றால் மறைந்து வாழுகின்ற அனுபவம் உண்டாகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பரலோகம் ஆயத்தமாறு சமீபமாக இருக்கு. அண்டை சொல்லிவிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகத்துக்கு போகணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். வேறு ஒரு நோக்கம் இல்லை. அல்லேலூயா. வேறு ஒன்றும் இல்லவும் இல்லை என்பதை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் ஆண்டவராகிய தேவன் அதாவது தம்முடைய அப்போஸ்தலர்களிடத்தில் இந்த உரிமையும் அதிகாரத்தையும் கொடுத்து வைத்து நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதைத் தொடர்ந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் கிருபைகள், வரங்கள், வல்லமைகளை பெறுவது எப்படி என்பது தனித்த முறையில் அப்படி அல்ல. ஆண்டவர் தேவன் தம்முடைய மனிதர்கள் மூலமாக அவைகளை செய்கிறார் என்று நாம் காணுகிறோம். எலியா, எலிசா என்று 2 தீர்க்கர்கள் இருந்தார்கள். எலியா பெரிய தீர்க்கதரிசி, எலிசாவும் தீர்க்கதரிசி. இப்படி இருக்கும்போது எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வந்தபோது எலிசாவுக்கு தெரிந்துட்டு நம்முடைய குரு போகிறார் என்று தெரிந்தவுடனே அவரை பின்பற்றினார்.
அவரை பின்பற்றியே நடந்தார். எதற்காக? அதாவது அவர் பெற்றிருக்கிற கிருபையை 2 மடங்காக பெற வேண்டும் என்று அவரை பின்பற்றினார் என்று நாம் காணுகின்றோம். அவர் எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னார். நான் அதாவது எரிகோவுக்கு போகிறேன், யோர்தானுக்கு போகிறேன், அதாவது பல வகையில் சொல்லி பார்த்தார். இல்லை, நானும் கூட வருவேன், விடமாட்டேன் என்றார். அப்போ அவருக்கு இவர் ஏதோ நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. அதாவது தனித்திருந்ததை பெற முடியாது, அதாவது கிருபை வராமல் இந்த ஊழியத்தை செய்யவும் முடியாது என்று அறிந்து எலியாவை எலிசா பின்பற்றினார் என்று நாம் காணுகின்றோம். அப்பொழுது அதாவது எலியா கேட்டார் எலிசாவிடத்தில், உமக்கு என்ன வேண்டும், நீர் என்னை பின்பற்றுவதனுடைய காரண நோக்கம் என்ன என்றதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நீ என்னை பின்பற்றியே வருகின்றாயே, நான் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் நெருங்கிட்டு, ஆனபடினாலே என்னை ஏன் பின்பற்றுகிறாய், நோக்கம் என்ன சொல்லு என்ற போது அவர் சொல்லுகிறார், வாசிங்க. கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபா வரங்களை தம்முடைய ஊழியக்காரரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுக்கு மகிமை. நான் இப்பொழுது ஒரு பயணம் போகிறேன், எனக்கே தெரியவில்லை இந்த பயணம் ஏன் போகிறேன் என்று. எனக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் நான் போன்ற பயணம் என்ன அறியாமலே நடந்தது. நான் போய் அப்படியே தூத்துக்குடி போயிட்டேன். தூத்துக்குடியில் போயிருந்து பல காரியங்கள் அங்கே நடந்தது. நான் அங்கே தங்கியிருந்த நாட்களில் அங்கே நம்முடைய சபைகளில் பல காரியங்கள் அங்கே நடந்தது. அப்படி இருக்கும்போது எல்லாம் முடித்து விட்டு நான் கிளம்பினேன். என்னை பார்ப்பதற்காக சேலத்திலிருந்து பாஸ்டர் வந்திருந்தாங்க. பாஸ்டர் பலர் வந்திருந்தாங்க. ஒரு பாஸ்டர் வந்திருந்தார் சேலத்திலிருந்து. அவர் திரும்பி போகும்போது நம்முடைய சோசூர் என்னுடைய வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க என்று கூப்பிட்டுருக்கிறார். அவர் வீட்டுக்கு போன போது அங்கே என்ன செய்தி கேள்விப்பட்டார் என்றால், என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாய் பெறவில்லை. அவருடைய அக்கறை என்ன பாருங்க. இன்றைக்கு பிள்ளைகளை பற்றி படிப்பு, பணம், அது இது, எதிர்காலம், அப்படி இப்படி என்ற திட்டத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தை அனைவர் இழந்தே போய் விடுகின்றார்கள் என்பது என்னுடைய ஆவியிலே தெரிகிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கவலை என்ன? 2 பிள்ளைகளும் திருவிருந்து எடுக்கல, பரிசுத்தாவி பெறல என்று சொன்னது மாத்திரம் பிள்ளைகள் வாரந்தோறும் கோயிலிருந்து அழுது கொண்டே வருகின்றது. பரிசுத்தாவி இல்லாதனால் நான் திருவிருந்து எடுக்க முடியவில்லையே என்று. தேவனுக்கு மகிமை. அது ஜெபம் பண்ண இல்லையா? ஜெபம் பண்ணாங்க, பெற்றோர்களும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் என்னை பார்க்க வந்த அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போயிருந்தார். போன போது அவரிடத்தில் சொன்ன போது, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று முழங்கால் படியில் வைத்து 2 பேருக்கும் ஜெபம் பண்ணினார். 2 பேரும் அந்த நேரத்திலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள். மறு வாரத்தில் நமக்கு செய்தி வந்து பிள்ளைகள் 2 மகிழ்ச்சியோடு ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எனக்கு செய்தி வந்தது, அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க சொல்லுங்கள் என்று நான் இங்கே இருந்து அவர்களுக்கு சொன்னேன். பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கப்பட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவைகளை செய்கின்றார். இவன் நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சபையில் ஒரு பிள்ளைகளும் பரிசுத்தாய் பெறாமல் இருக்க மாட்டார்கள். எல்லாரும் பரிசுத்தாய் பெற்று தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால எலியா எலிசாவினிடத்தில் கேட்டார், அதாவது நீர் என்னை பின்பற்றி வருவதனுடைய காரணம் என்ன? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீர் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, நான் ஜெபம் பண்ணி பரிசுத்தாய் பெற்று இந்த கிருபையை பெற்று நீர் எனக்கு அந்த இரட்டிப்பான வரத்தை தரணும் என்று கேட்டார். இரட்டிப்பான வரத்தை தரணும், நீர் பெற்றதை விட இன்னொரு மடங்கு வர எனக்கு வேணும். அப்பதான் அந்த பூமியில் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஒளித்துறவார்கள் எதிர்ப்புகள், பிரயாசங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளின் மத்தியில் நான் நின்று இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டார். அது கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு
இந்த பாவமன்னிப்பின் அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அவர்கள் யார் மேல் கை வைக்கிறார்களோ அவர்கள் கிருபாவரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் வேதத்தின் வழியாக பார்க்கின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை நாம் உணர்ந்து கொண்டு தேவ சுத்தத்தை நாம் சரியாக அறிந்து இவைகளை பயன்படுத்த வேண்டுமா? இங்கே யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் என்ன செய்யணுமா? வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டு விட்டால் உங்களுக்கு ஒரு காரியம் என்றால் என்ன செய்யணும்? சபையினுடைய மூப்பர்களை கூப்பிடணும். நாம் ஜெபம் பண்ணது ஒரு பக்கம், அது வேணும். ஆனால் சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். அங்கே 2 காரியம் நடக்கும். வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அங்கே சுகவீனம் மாறுகிறது மட்டுமல்ல, அங்கே அடுத்தபடியாக பாவம் செய்தால் பாவம் மன்னிக்கப்படும். யாரை கூப்பிடணும்? சபையின் மூப்பரை கூப்பிடணும். ஆளுட்டு கூப்பிட்டு, அதாவது அவர் கேட்பாராம். நெல்லை அத்தி ஜாதீனத்தில், அதாவது CSI புஸ்தகத்தில், ஜெப புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் எனக்கு பக்கம் சொல்ல தெரியல. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், இந்த வசனத்துக்கு என்ன அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு சுவாசிக்கு சுகமில்லை என்றால் அவர்கள் சபையினுடைய போதகரை அழைக்கணும். அழைத்த போது போதகர் கேட்க வேண்டுமா, நீங்கள் என்ன தவறு பண்ணினீர்கள் என்று முதலாவது கேட்கணும். என்ன தவறு பண்ணினீங்க, உங்களுக்கு இப்படி வந்திருக்குதா, என்ன தவறு பண்ணீங்கன்னு கேட்கணும். அவரிடத்தில் இவங்க செய்த தவறை சொல்லணும். அவர் அதை தேவ சுத்தத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அவருடைய தலையில் கை வைப்பார். அப்படி சுகமாகி விடுவார். அந்த தவறு நிமித்தமாக அவருக்கு அந்த சுயனம் வந்திருந்தால் சுகம் அடைந்து விடுவார். சுகம் அடைகிறது மாத்திரமல்ல, அவருடைய பாவமும் அங்கே மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு ஜெபம் பண்ணுகிறது அல்ல, அதாவது சபையினுடைய போதகர்களை அழைக்கணும். நமக்கு ஒரு காரியம் என்றால் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தி அவர்கள் ஜெபம் பண்ணும் போது நமக்கு சமாதானம், நமக்கு சுகம், நமக்கு பாவமன்னிப்பு எல்லாம் கிடைக்கும். இது தேவன் வகுத்திருக்கிற வழி என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பெல்லாம் வேத வாக்கியத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறேன்னு சொல்ல போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு சுவாமி சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது நான் சொல்லிய வார்த்தையின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே போக மாட்டாங்க. தேவன் ஒன்றை செய்கிறார் சொல்லி நியமித்திருக்கிறார், அப்படித்தான் செய்ய வேண்டும். அதாவது இப்படித்தான் பாவரிக்கை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கும் போது, ஆண்டவரே ஆண்டவரே நீர் நாருங்க உம்மிடத்துல தான் சொல்லுவோம், அரை வீட்டை பூட்டிட்டு உம்மிடத்துல தான் சொல்லுவோம் என்று சொல்வது கடவுளை ரொம்ப கடவுளை முக்கியப்படுத்துறது. அவர் சொல்லியிருக்கிறபடி செய்கிறதான அவர் முக்கியப்படுத்துவது, மற்றபடி அல்ல. தேவனுக்கு மகிமை. அதாவது இந்த யோபின் சிநேகிதர்கள் யோபை போட்டு வறுத்தெடுத்தாங்க பாருங்க. யோபு எந்த பாவமும் செய்யாத நீதிமான். அவரை குறித்து யோபின் புத்தகம் எழுதப்படும் போது, முகவரை எழுதும் போது என்ன எழுதியிருக்குது? அவர் ஆண்டவர் சொல்கிறார், யோபு ஊத் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விட்டு விலகுகிறவன் என்றெல்லாம் அவரை குறித்த டைட்டில்ஸ் கொடுக்கிறார். ஆனால் இவர்கள் நீ ஏதோ கொடிய பாவம் செய்திருக்கிறாய், ஆனபடினால் தான் உனக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். தேவனுடைய பட்சன் என்று சொன்னது போல சொன்னார்கள். ஆனால் கடைசியில் கர்த்தர் சொன்னார், இந்த தாசனாய் யோபை போல நீ நிதானமாய் பேசவில்லை, நீங்கள் அவனுக்கு முன்னாக பலி செலுத்துங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கிடுங்க என்று சொல்லிக் கொடுத்தார். யோபுக்கு முன்பாக பலி செலுத்தி நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும்.
அப்போ உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் என்று வேதத்தில் நான் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்கின்றது, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அருமையாக எழுதிவிட்டார். அதாவது நாம் ஜெபம் பண்ணால் சோமாகாதா? இல்லை, நாம் தவறு செய்வதன் மூலமாக ஒரு தண்டனை வந்திருந்தால் அதற்கு மூப்பர்கள் வரணும், வந்து அவர்களிடத்தில் சொல்லணும், அறிக்கை செய்யணும், அவர்களுக்கு முன்பாக சொல்லணும். சொல்லும்போது அவர்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது வியாதி நீங்கிடும், பாவமும் மன்னிக்கப்படும். அப்படித்தான் எழுதியிருக்கு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தை, சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம். சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இந்த கடைசி காலத்தில் இனிமேல் சத்தியத்தை நாம் மறைத்து வைக்க முடியாது. தேவனுக்கு மகிமை மறைத்து வைக்க கூடவும் செய்யாது. ஆனால் ஓப்பன் பண்ணித்தான் ஆகணும். இதனால் மக்கள் பூரணப்பட்டு வருகைக்கு போக வேண்டுமே. அப்படினால் வழியை சரியாக காண்பிக்காவிட்டால் எப்படி போக முடியும்? அப்படினால் அதை மக்களை காட்டித்தானே ஆகணும். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையின் பிள்ளைகள் ஆகி நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவைகள். நாம் தொடர்ந்து இதை பற்றிக் கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிடித்துக் கொள்ளுவோம், அவைகளிலே நிலைத்திருந்து நாம் முன்னேறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பக்தனாகிய மோசே தேவனுடைய திருப்பணி செய்த ஒரு பெருந்தலைவர், தேவனோடு முகமுகமாய் பேசினவர். அவருக்கு மரண காலம் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ மலையில் ஏறி கானானை எல்லாம் பார்த்துக்கொள், அங்கே போக வேண்டாம், போக முடியாது. ஒரு சில தவறு, அதை நான் சொல்லக்கூடாது. அவர் பெரிய பரிசுத்தவான் மோசே என்பவர். தேவனுக்கு மகிமை. அதுபடினால ஆண்டவர் சொன்னார், இத்துடன் உன்னுடைய ஊழியம் முடிவடைகிறது என்று சொல்லிவிட்டு மலையில் ஏறி கானானை பார்த்துக்கொள் என்று சொன்னார் என்று பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது அவர் தேவனிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ள போகின்றீர்? ஆனால் இந்த ஜனங்களை, இந்த ஆடுகளை மேய்க்கிறது யார்? மேய்ப்பினல்லாத ஆடுகளை போல அலைந்து போகுமே, அதுக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டுமே இந்த ஆடுகளை மேய்க்க என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதிருக்கு பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தையும் கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன்னுடைய கனத்தில், நான் உனக்கு தந்திருக்கிற கனத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு. ஆண்டவர் டைரக்டாக யோசுவாவுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். இப்படித்தான் ஆண்டவர் நடத்துகின்றார். மோசே தேவனிடத்திலே மிகுந்த கனம் பெற்ற ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்று நாம் காணுகின்றோம். அதை முழுதும் கொடுக்கிற சொல்லவில்லை, கொஞ்சம் எடுத்து உன்னிடத்தில் இருக்கிற கணத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு. அப்ப என்ன, ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அதிகாரம், அந்த அதிகாரத்தை கொடு. அப்பொழுதே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. இந்த என்னுடைய பாஸ்டருக்காக பாருங்க, அவங்க அப்படி ஊழியத்தை நான் அவர்களோடு நான் கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் அவர்களோடே நான் பின்பற்றி போனவன் அல்லவா. அப்படியால் அவர்களை பற்றி எனக்கு தெரியும். அதில் ஒன்று, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இவர்கள் சத்தியத்தை கொண்டு பேசும்போது ஒருவரும் மேற்கொள்ளவில்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில், அதாவது நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு 2வது விசை போகும்போது அங்கே ஒரு பெரிய பாஸ்டரை பற்றி எங்களுக்கு ரெவலேஷன் வெளிப்படுத்தல், அங்கே அவருக்கும் வெளிப்படுத்தல் ஆகி நாங்கள் அங்கே போயிருந்தோம். போகும்போது நாங்கள் ரொம்ப சின்ன பையங்களாக இருந்தோம். அவர் இந்த வாசலை உடைய மாட்டார், அவ்வளோ பெரிய யானைக்கோட்டி மாதிரி இருப்பார், பெரிய ஆளாக இருப்பார். அவருக்கு பக்கத்தில் என்ன நாம ரொம்ப மாதிரி இருக்கும். அப்படி நிலையில் உள்ள நாளில், அதாவது நாம் சேரில் கீழே 1-2 சேரில் இருந்து கீழே, இல்லை நானும் கீழே இருக்கிறேன் அப்படின்னு, நீங்கள் கீழே இருக்கும்போது நானும் கீழே. அப்போ அவர் சொன்னார், இந்த ராத்திரி இந்த சத்தியத்தை நீங்கள் சபைக்கு சொல்லணும். அதாவது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியாது.
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இது சத்தியம், இதான் சத்தியம் என்று நான் அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், எனக்கு வெளிப்படுத்தல் உண்டு என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு சனிக்கிழமை ராத்திரி இந்தியாவிலிருந்து இப்படி பாஸ்டர்ஸில் வந்திருக்காங்க என்று சபைக்கு எல்லாம் வந்திருந்தார். வர்றாங்க எப்படி பெண்கள் எல்லாம் அவங்களுடைய சுவாபம் என்னென்னா, அதாவது யாராவது கஷ்டங்கள் வந்தால் அவங்க அன்றைக்கு தான் ஆபாசமான உடைகள், அன்றைக்கு தான் எல்லாம் எல்லாம் வருவாங்க. அப்படியே முட்டுக்கு மேலே கவனம் போட்டுக்கொண்டு எப்படி எல்லாமோ வந்திருந்தாங்க. அந்த அன்றைக்கு அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டது, தேவனுடைய சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. பட்டு சிலர் பரிசுத்தம் பெற்று கொண்டாங்க, ஒரு சிலர் பாவரிக்கும் செய்தாங்க, போயிட்டாங்க. அப்போ அவர் பாஸ்டர் நினைத்திருக்கிறார், நம்மிடத்தில் 2 ஊழியக்காரிகளும் 3 ஊழியக்காரங்களும் இருக்காங்க, ஐயாம்மா 2 பேர் வந்திருக்காங்க, நாளைக்கு இவ்வளோ தான் இருப்பாங்க, நேற்று அவங்க கொடுத்த இதில் அதாவது ஒருவரும் இன்னைக்கு வரமாட்டாங்க என்று நான் நினைத்தேன் என்று சொன்னார். அவர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா? அன்றைக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ, அதாவது ராஜா ஆபிரகாமுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இது உன்னுடைய மனைவிக்கு தலைக்கு முக்காடாக இருக்கட்டும் என்று சொன்னார். அதாவது பெண்கள் தன்னுடைய அழகை வெளியே காட்டக்கூடாது என்பது, அதான் அதனுடைய மூல பொருள், வெளியே காட்டக்கூடாது. ஆனப்படினால வெளியே காட்டினபடினால இந்த ராஜா கடத்தி கொண்டு போய்விட்டான். ஆனப்படினால அப்படி இல்லாதபடி அவள் அதாவது முழுதும் மறைத்து தலையில் முக்காடம் போட்டுக்கொள்ளக்கூடிய முக்காட்டுக்காக இந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி அது செய்யப்பட்டது என்று போதனை கொடுத்தாங்க பாஸ்டர். பரிசுத்த ஸ்திரீகள் என்றால் எப்படி இருப்பாங்க என்று போதனை கொடுக்கப்பட்டது. அதை கேட்டுக்கொண்டு எல்லாம் போனாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டு சாரி கட்டி அருமையாக முக்காடிட்டு அவ்வளோ வந்துட்டாங்க. அப்போ தான் பாஸ்டர் சொன்னார், ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே, பாஸ்டர் இந்த போதனை நான் பேசியிருந்தேன்னா என்ன தேசத்தை விட்டு வரட்டிவிடுவாங்க, அதாவது ஊழியத்தில் இல்லை தேசத்தை விட்டு வரட்டிவிடுவாங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். நீங்கள் உருவத்தில் பெரிய ஆள் அல்ல, அறிவிலும் படிப்பிலும் பெரிய ஆட்கள் என்றல்ல, உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் செயல்பட்டது என்று அவர் சொன்னார். ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்தில் என்ன சொன்னார்? உன்னுடைய கணத்தில் உனக்கு நான் தந்திருக்கிற கணத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு, இதுல இருந்து எடுத்து அவனுக்கு கொஞ்சம் கொடு. எதுக்கு? மக்கள் அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது அந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, பிசாசும் கீழ்ப்படியும். ஆமென். அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பேய்களும் கீழ்ப்படிந்து ஓடும் என்று நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் என்ன அவர் செய்கிறார்? அதாவது தான் பரத்துக்கு போகின்றார், சீடர்களை இங்கே வைத்து விட்டு போகின்றார். அவர்களுடைய சொல்லை கேட்டு மக்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய சொல்லை மதித்து அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் தேவாசீர்வாதத்தை முழுமையாக பெறணும் என்பது தேவ சித்தம். அப்படினால எதுவானாலும் எல்லாம் கொடுப்பது அவர்தான், ஆனால் செயல்படுத்துவது ஊழியக்காரர்கள் மூலமாக என்று வேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு நாள் திரளான கூட்டம் வந்திருந்தது. ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப சீடர்கள் கேட்டாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இத்தனை பேருக்கு எங்கே தெரியும், எங்கே கொடுக்க முடியும், எங்கே வாங்குவது என்று சொன்னபோது நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார். எங்கே இருக்குது கொடுக்க அவரிடத்தில் இருக்கிறது அல்லவா? அப்படினால அவர் கேட்டார், உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்க என்று சொன்னார். அங்கே இருக்கிறது ஒரு சின்ன பையனுடைய ஆகாரம், 5 அப்பமும் 2 மீன்கள், இவ்வளோ இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து எல்லாரும் வாங்க என்று வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லல, ஆசீர்வதித்து யார்கிட்ட கொடுத்தார்? சீசரிடத்தில் கொடுத்தார்.
அல்லேலூயா. 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 அந்த புல்வெளியிலே 50 பேராக மக்களை உட்கார வையுங்கள், வைத்து அவர்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுங்கள். ஒரு சின்ன பையன் ஆகாரம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், அவர்தான் அதை தருகின்றார். மக்களுக்கு பரிமாறுவது தேவனுடைய சீடர்கள், மக்களுக்கு கொடுப்பது தேவனுடைய சீடர்கள் என்று காணுகின்ற லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நான் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை ஆசீர்வதிக்கிறதும் அதை பெருக செய்கிறது யார்? ஆண்டவர். மனிதனால முடியாது, சீடர்களாலையும் முடியாது. சீடர்கள் ஆண்டவரிடத்தில் வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறவர்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அவ்வளவு பெரிய ஜனத்திரர்களுக்கும் இந்த சின்ன பையனுடைய ஆகாரம் ஆண்டவருடைய கையில் வந்து கிடைத்தது. அதை கையில் ஏந்தி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார், பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார், ஆசீர்வதித்து யாற்ற கொடுத்தார்? சீடர் இடத்துல கொடுத்து ஜனங்களுக்கு எல்லாம் கொடுங்க என்று சொன்னார். இதுதான் தேவனுடைய விதி, தேவனுடைய பிரமாணம் இதுதான். இவர்களிலிருந்து வருகிறது அல்ல, அங்கிருந்து வருகிறது வாங்கி இங்கே கொடுக்கிறார். இது சீடர்களுடைய கடமை என்று நாம் காணுகிறோம். கிருபாவரங்களாயிருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பாயிருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் நீங்குவதற்கானாலும் சரி, ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இன்றும் கர்த்தர் அவைகளை செய்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய ஊழிய காலத்திலும் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீண்ட நாள் அபிஷேகம் பெறாத 2 பிள்ளைகள் அந்நியவாச அடையாளத்தோடு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் பிள்ளைகளுடைய தலை கை வைத்த உடனே அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள், அந்நியவாசையில பேசி பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக இருந்த அவர்கள் திருப்பந்தி எடுத்துக்கொண்டார்கள். அதெல்லாம் ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கின்றார். நான் சொன்ன இந்த பயணம் பல வகையிலேயும் அது தேவ ரகசியமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். நான் அங்கே போயிருக்காவிட்டால் அந்த ஊழியக்காரர்கள் அங்கே வந்திருக்க மாட்டார்கள், என்னை பார்க்க தான் வந்தார்கள். வந்த இடத்துல தான் இது நடந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை மகிமை படுவதாக. அருமையானவர்களே, இன்னும் இது என்கிறது ஆகும். தேவ மனிதர்கள் மூலமாக இன்னும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. காலையில் நான் ஜெபமணியை விட்டு ஆராதனைக்கு வருவதற்காக புறப்படும் போது என்னோட அநேக காரியங்களை குறித்து பேசினார். ஆண்டவர் பேசினார், நிறைய சம்பாஷணை நடந்தது. அப்போ அதில் ஒன்று சொன்னார், அதாவது தூதர்கள் முன்னால் வருகிறார்கள், ஆண்டவர் பேச. அப்போ சொன்னார், இப்படி சொன்னார், என்னுடைய தூதர்களுக்கும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் கிடையாது என்று சொன்னார். தூதர்களுக்கு கூட அவைகள் இல்லை, அது உங்களுக்கு கொடுக்க, அவர்கள் பாவம் செய்யாத தூதர்கள், அவர்களுக்கு கூட மனிதர்களாகி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் அதிகாரமும் இல்லை. மனிதர்கள் மத்தியிலே தேவன் செய்கிற கிரியைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருந்தார். உற்று பார்க்க ஆதாமின் சந்ததிகள் பாவிகளாய் வாழ்ந்த இவர்களுக்காக இவ்வளவு பெரிய மேன்மை. இவருடைய மரணத்துக்கு பிறகு அங்கே அவர்களுக்கு பெரிய ராட்சியத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்களுக்கு பெரிய பெரிய ஆசனங்கள் அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று நமக்கு இல்லையே. நாம் என்றைக்கும் கர்த்தரை துதிக்கிறதும் தேவனுடைய மனிதர்களுக்கு பணிவிட செய்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, வேற ஒன்று நமக்கு இல்லையே. ஆனால் மனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய சிலாக்கியமா என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உற்று பார்க்க ஆசையா இருக்காங்க. நாம் எவ்வளவு பெரிய இன்னைக்கு நினைக்கிறோம், வாழ்க்கையில் குறைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை நினைத்து குறாஞ்சுகிறோம், தாழ்வு மனப்பான்மையோடு வந்துடுறோம். அதாவது உலகத்தில் மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறோம், 4 மாடி 5 மாடி கட்டி பல கார்களை விட்டு முன்னால விட்டு என்னெல்லாமோ இருக்காங்க, நமக்கு ஒன்றுமில்லையே, வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்படியெல்லாம் என்ன வந்துடுது. அருமையானவர்களே,
நம்மை உற்று பார்க்க பரலோகத்தில் உள்ள தூதர்கள் ஆசைப்படுகின்றார்களாம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமை, தேவன் வைத்திருக்கிற மேன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படினால தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய சீடர்கள், விசேஷித்தவர்கள், ஆண்டவர் அவர்களுடைய கையில் இதை கொடுத்திருக்கிறார். மோசைக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை வைத்திருந்தார். அதில் கொஞ்சம் எடுத்து யோசுவாவுக்கு கொடு, பிற ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. மோசைக்கு 10,00,000 பேர் கீழ்ப்படிந்தாங்க அல்லவா, அந்த கிருபையில் அவனுக்கு கொஞ்சம் கொடு, அவனுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்வில் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவதூதர்களையும் நாம் ஞாய்ந்திருப்போமா? அல்லேலூயா, தேவதூதர்களையும் ஞாய்ந்திருப்போம். எந்த தேவதூதர்கள்? தேவதூதர்கள் ஏதாவது கீழ்ப்படியாமையினால் அந்தகார சங்கிலிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, கடைசி கால தண்டனைக்காக. அப்படிப்பட்ட தூதர்களையும் ஞாய்ந்திருக்கிற வேலை கேட்டாங்க. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் என்னை விட்டு என்னை பின்பற்றின உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரத்தை நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்க. அவ்வளவு பெரிய ஸ்தானம் உங்களுக்கு இருக்கு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால தேவனுடைய மனிதர்களுக்கு, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் கடவுள் வைத்திருக்கின்றார். இதை உணர்ந்து இன்று வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள், குறைவுகள், இவைகளிலே சோர்ந்து போக வேண்டாம். இதெல்லாம் அற்ப நிமிஷம் மறைந்து போகிற காரியம். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ தருவார். ஆனால் அதையும் நாம் பார்க்க வேண்டாம். நாங்கள் இந்த இதே மார்த்தாண்டத்தில் ஒரு கூட சொல்கிறேன், தேவனுக்கு மகிமை. அங்கே ஒரு பெரிய பணக்கார், ரொம்ப பெரிய பணக்கார். அவருடைய மகளை நம்முடைய சபை விசுவாசியை கட்டியிருக்கு. அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் அந்த போன எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நாங்கள் அந்த பக்கம் போகும்போது சரின்னு போனோம். போனால் அங்கே ஒரு சத்தமும் இல்லை, ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. அவ்வளோ பெரிய பங்களா, பெரிய ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வீட்டு தலைவர், அவர் பெரிய அலுவலில் இருந்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு தான் வர்றவர், வந்து ஐயா வாங்க யாருன்னு சொன்னோம். அப்படியே உட்காருங்க, இங்கே வீட்டில் ஒருவரும் காணலையே அப்படின்னு கேட்டோம். பெரிய பணக்காரன், ஒருவரையும் காணலையேன்னு கேட்டோம். அவர் சொன்னார், மனைவிக்கு கொஞ்சம் மனநோய், தலைக்கு சரியில்லை, அந்த ரூமில் இருக்கு. என்னுடைய மூத்த மகளுக்கு தலைக்கு சரியில்லை, அந்த ரூமில் இருக்கு. அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இவரும் மயங்கி விழுந்துட்டார். இவருக்கும் அட்டாக், இவருக்கும் பலகீனம் தான். இப்போ கடைசியில் அவர் மயங்கி கிடக்கிறார். எங்களுக்கு ரொம்ப ஒரு இது, என்ன செய்வது, நாம இங்கே வந்திருக்கிறோம், இவருக்கு இந்த ஆகிப்போட்டுனா ஏதோ கேட்டால் என்ன பதில் சொல்கிற, நாமளுங்க உள்ளே வந்து நிற்கிறோம் அப்படி என்ற ஒரு யோசனை. அப்போ கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே நின்னோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கண்ண முடிச்சு பார்த்தாரு, எழும்பினார். அவருக்கே கொஞ்சம் அதுதான், சரி பணக்காரன் பாடு பிடித்தானா என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். இல்லையா, நிறைய இருக்கு, நிறைய ஏகப்பட்ட லாரிகள், ஏகப்பட்ட ரப்பர் எஸ்டேட், ஏகப்பட்ட வசதி, ஏகப்பட்ட சொல்லப்பா எல்லாம் எனக்கு சொல்லுங்க, நாமளே பாக்கியவான்கள். தேவனுக்கு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவான்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அம்மா 18 வருஷமா ஊமையா இருந்து வாய் பேசினாங்கல்ல, பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவமா இருக்கிறதுக்கு எதிரியான ஒரு மனிதன், அவனுடைய மூத்த மகனுக்கு அட்டாக்கு, அவன் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படியே தூக்கி கதிர்கொள்ள மாதிரி அடிச்சுடுவான். அப்படிப்பட்ட ஆள், அப்படிப்பட்ட சொல்லுவேன். அப்போ இப்படி கேட்டோன்னு கேட்டோம், வந்து பையனுக்கு சுகமாக்கி நீங்கள் ஊழியத்தையே கூப்பிட்டு போயிருங்க, ஊழியத்துக்கு என்ன இப்படி ஆளே கூப்பிட்டு போகிறாங்க, எங்களுக்கு என்ன கடவுளுக்கு ஆள் இல்லையா, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் அதுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை.
அப்போ நாங்கள் விடிய காலம் புறப்படணும்னு அதுக்கு முன்னாலே வச்சார். நாங்கள் அங்கேருந்து பொன்னேடி போனோம். அங்கே விவேகானந்த நகரில் சரி வந்துட்டார். வந்து டீ குடிங்க, டிஃபனை தான் சாப்பிட்டு போகலாம் அப்படி இப்படினார். அப்போ நாங்கள் எங்களுக்கு முந்தின நாளே சொல்லிட்டார், இன்றைக்கி பாஸ்டிங் இருக்கேன்னு. இல்லை ஐயா, என் பையனுக்கு சோமாக்கிறேங்க, இந்த இடத்துல எனக்கு எத்தனையோ ஆயிரம் ஏக்கரை நம்ம பெரிய இருக்குது, இதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தந்து ஒரு ஆலயத்தையும் கட்டி விட்டுருவேன் அப்படின்னு. அப்போ தான் பாஸ்டர் சொன்னாங்க, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய தகப்பனுக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம். எங்களுடைய தகப்பனுக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம் ஆனப்படினால உமக்கு கொஞ்சம் தானே ரொம்ப பேருக்கு இருக்கு, எங்களுக்கு எங்கள் பேர் அங்கே எழுதியிருக்கிறாருடைய மகன் பரலோகத்தில். ஆனப்படினால அதை பற்றி சொல்ல வேண்டாம், இயேசு ஏற்றுக்கொள்ளும் என்று வந்தோம். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை பற்றியும் சோர்ந்து போகாதீர்கள். நாமே மேன்மைக்குரியவர்கள், நாம் ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஸ்டேஜில் நம்ம வைத்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் உறவாடுகிறதும் நம்மிடத்தில் அன்பு பாராட்டுகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சீடர்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர், சீடர்களை கொண்டு செய்கிறார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தர் அந்த அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லவா. அவர் உயிர் வந்த பிறகு பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை நம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம். அது யாக்கோபு நிருபத்திலே பார்த்து விட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை யார் தவறு செய்தால் அது நிமித்தம் சில சிக்ஷைகள் வரலாம், இல்லாமல் சரீரத்தில் பலகீனங்கள் வரலாம், இயற்கை சூழலை பல சாலையில் அது இருக்கும், அது வரும். ஆனால் இப்படி வந்தால் அதற்கு சபையினுடைய மூப்பர்களை கூப்பிடும்போது அவர்கள் வந்து அவர்களிடத்தில் பாவரிக்கை கேட்டு அவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நோயும் சுகமாகும், பாவமும் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பார்வோனுக்கு அதாவது அதை பற்றிய தரிசனம் உண்டானது, விளக்கம் தெரியவில்லை. அப்போ குற்றமில்லாமல் தவறு செய்யாத யோசேப்பை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ சொன்னார்கள், சிறைச்சால் ஒரு மனிதன் இருக்கிறான், அங்கே சுயமாகி பானபாத்திரக்காரன் என்று 2 பேர் அங்கே அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் கண்ட தரிசனத்துக்கு இவர் விளக்கம் சொன்ன சரியா இருந்தது. அவர்கள் அந்த பிரகாரம் ஒருவன் தூக்கிவிடப்பட்டான், ஒருவன் விடுதலையாக்கப்பட்டான். ஆனபடினால அதில் இந்த விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுத்தான் அல்லவா. அவன் சொன்னான், இப்படி சிறையில் ஒரு ஆள் இருக்கிறான், அவனை கொண்டு வந்தால் அவன் விளக்கம் கொடுப்பான் என்று யோசேப்பு வந்தார். யோசேப்பு அழைத்து வந்தார்கள். அந்த யோசேப்பு சொன்னார், தேசத்தில் 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம் ஏற்பட போகிறது. அது என்னென்ன பிரகாரம் செய்யும்? ஒரு ஞானமுள்ள மனிதனை இதற்கு பொறுப்பாக வைத்து நீர் இந்த செழிப்புள்ள காலத்தில் உள்ள தானியத்தை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்த வேணும் என்று சொன்னபோது நீயே அந்த ஆள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நியமித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். நியமிக்கும் போது ராஜா என்ன சொன்னார் என்றால், யோசேப்பு, நீதான் இந்த தேசத்துக்கு அதிபதி, பொறுப்பாளன், நான் இந்த சீட்டில் மட்டும் இருப்பேன், மற்ற எல்லா அதிகாரத்தையும் உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜனங்கள் தானியம் கேட்டு வருகிறவர்களெல்லாம் உன்னிடத்தில் வருவார்கள், நீ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்ற அதிகாரத்தை கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55 முதல் 7 வரைக்கும் 57 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். பார்வோன் என்ன சொல்லியிருந்தார்? யோசேப்பினிடத்தில் எல்லா பொறுப்பையும் கொடுத்திருக்கிறேன், அங்கே போய் வாங்கி கொள்ளணும் என்று சொல்லுங்க.
அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். மகிமை உண்டாவதாக. சிறையில் இருந்த யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் யோசேப்பிடத்தில் போய் பெற்றுக் கொள்ளார். யோசேப்பிடத்திலே போய் பெற்றுக் கொள்ளணும். அப்படி சொல்லி இருந்தும் ஜனங்கள் எல்லாம் பார்வோன் ராஜாவிடத்தில், ஐயா நீங்க தான் ராஜா, உங்களிடத்தில் தான் நாங்கள் வருவோம், அங்கே போகமா? இல்லை, அங்கே தான் போகணும், அதிகாரத்தை அங்கே கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் பெரிய ஆவிக்குரிய கருத்துடையவைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனும் தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். உயிர்த்தெழுந்த பிறகு கொடுத்திருக்கின்றார். அதாவது அங்கே போய் அவர்கள் சொல்கிறபடி கேட்டு அப்படி செய்யுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பஞ்சங்கள் அதெல்லாம் மாறும் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். என்னுடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினாலே யோசேப்பினிடத்தில் போய் அவர்கள் தானியம் பெற்றுக்கொண்டார்கள். ராஜா கட்டளை என்ன என்றால், தன்னிடத்தில் வருகிறவர்களெல்லாம் யோசேப்பு இடத்தில் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதை விட்டுவிட்டு நான் சொல்லுகிறபடி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எங்க போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக மாட்டாங்க என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய திருச்சபைக்கு தேவன் தெளிவான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன்படி மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்றார்கள். இவ்வளவு பெரிய காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் அருமையான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் சமாதான குறைவு ஏற்பட்டால் அங்கே யார் போகணுமா? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள் என்றார். இயேசுதான் சமாதான பிரபு, அவர்தான் பிரபு. அவரிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள், பாத்திரம் இருந்தால் அங்கே அது தங்கும் என்று சொன்னார் என்று நாம் திருவசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம், வாசிங்க. லூக்கா 10:5-6 வசனங்களை வாசிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். எங்க திரும்பும்? சீடர்களிடத்துக்கே திரும்பிடும். என்னிடத்துக்கு வரும் என்று சொல்லவில்லை. உங்களிடத்தில் அந்த சமாதானத்தை தந்திருக்கிறேன், உங்களிடத்தில் வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே செல்லும் போது அந்த வீட்டை எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் சரி சமாதான வாழ்த்துக்களை கூறுங்க. சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் அது அவர்களை சேரும், இல்லாவிட்டால் அது உங்களிடத்துக்கு திரும்பி உங்களிடத்துக்கு வந்துவிடும் என்று சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிளான், இதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் சரியான பாதையில் நடத்துவதற்கு சித்தம் கொண்டபடினால் ஆண்டவரை நாம் துதிக்கணும். அதை பற்றி கொள்ளணும் என்று இறைவசனம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. கிருபை பெற்றவர்கள், சபையின் மூலமாக கிருபை பெற்றவர்கள் அதை இழந்துவிட்டால் அது அவர்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அதை யார் பெற்றுக்கொள்கிறார்? அது தேவனுடைய மனிதன் தான் பெற்றுக் கொடுக்க முடியும், மற்றவர்கள் பெற்றுக் கொடுக்க முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
தீர்க்கதரிசியினுடைய காலத்தில், எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் தீர்க்கதரிசியுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் அவருடைய கைக்குள்ளே இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். இருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ஆனால் அப்படினால விசாலமாக இருப்பதற்கு மலையில் போய் மரங்களை வெட்டிட்டு வர உத்தரவு கொடுங்க என்று சொன்னபோது சரி என்று சொன்னார். அப்போ நீங்கள் அங்கே வாருங்கள் எங்களோடு என்று கேட்டபோது சரி என்று இவரும் கூட சென்றார். அங்கே மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுடைய கோடாரி கலந்து தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டால் அவன் ஆளோட ஆளாக சமாளித்திருக்கலாம். அப்படி இருக்கவில்லை. கிருபை போய்விட்டது என்று தெரிந்தவுடனே பெற்றுக்கொண்ட இடத்தை நோக்கி எலிசாவை நோக்கி கூப்பிட்டான். ஐயா என்னுடைய இரவலாய் கிடைத்த இந்த கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு என்று அலறினான். அப்பொழுது அவர் வந்து என்ன சொன்னார் பாருங்கள். அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியும், கோடாரி கலருகிறதும் அது விழப்போகிறதும் அவருக்கு தெரியும். அதாவது ஒரு ஆத்மா அதாவது விலகினப்படுகிறதும் கிருபையை விட்டு விலகி அதாவது வெளியேறுகிறதும் தேவனுடைய மனுஷனுக்கு தெரிந்திருக்கும், தெரியும். ஆனபடினால வீழ்ச்சி அடைந்த பிறகு ஐயோ போயிட்டே தவறி போனோமே என்று எண்ணி அவர்களாகவே திருப்பி அந்த கோடாரி எடுக்க முடியாது. அதை எடுப்பது தேவ மனிதன் தான் எடுக்கணும். வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 2 ராஜாக்கள் 6 முதல் 8 வரை. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. எந்த இடத்துல விழுந்தது, வீழ்ச்சி ஏற்பட்ட இடம் எங்கே, எந்த தவறு செய்தபடினாலே இந்த கோடரி ஒன்று விட்டு போனது என்பதை தேவ மனுஷனிடத்தில் சொல்லணும். அவருக்கு தெரிந்தாலும் இவர் அதை சொல்லணும் வாய்திருந்து, இன்னும் தவறு செய்தது மூலமாக கிருபை என்னை விட்டு போயிற்று என்று சொல்லணும். அவர் அதை பெற்றுக் கொடுப்பார். வாசிங்க. அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால வீழ்ச்சி அடைந்து கிருபையை விட்டு விலகி போன பிறகு அவர்கள் திரும்பியதை தானாக பெற்றுக் கொள்கிறது இல்லை. அவர்கள் தேவ மனிதனிடத்தில் ஐயா நான் இன்னும் தவறு செய்ததுனால அந்த தேவ பிரசன்னம் என்னை விட்டு போயிட்டு, கிருபை என்னை விட்டு போயிட்டு, இப்பொழுது அவர் வெறுங்கையை மரத்தை வீழ்த்த முடியுமா? முடியாது, ஒன்றும் நடக்காது. அப்படினால அப்படிப்பட்ட நிலையில் ஆகாமல் இருக்க சபைக்கு நான் ஒரு எச்சரிப்பாக சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் தான் 2 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். 3 அதிகாரம் 14வது வாக்கியத்தில் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 3 வசனம் 14. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. அதை இன்னாரிடத்தில் கற்றாய் பெற்றாய் என்பதை மறந்துறார் என்று சொல்லுகிறார். உங்களை ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை பரிசுத்தாய் பெற வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஜெபம் பண்ணி ஆலோசனை தந்து உங்களை உயர்த்திய இடம் எங்கே? தேவனுக்கு மகிமை. எங்கே அந்த இடம்? கற்றவைகள் நிச்சயித்தவைகளை விட்டுவிட்டு எங்கே இருக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவன் தம்முடைய மனிதர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பின் மார்க்கத்தை காண்பிக்கிறார். அவர் ரட்சிப்பை பெறுவதற்கு அவர்கள் தான் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அவரிடத்தில் தான் கர்த்தர் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படணும். அதற்கு நீங்கள் வைத்திருக்கிறார். அப்படினால் அந்த கிருபை தேவன் தம்முடைய மனிதர்களுக்கு தந்திருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை மனதில் வைத்து நாம் நிலைத்திருப்போம். நிலைத்திருக்கிறது கனி கொடுக்கும், அது மேன்மையடையும். நான் சொல்ல வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு, சமயம் போயிற்று விடுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா. நான் அப்படினால ஆண்டவராகிய தேவன் இப்படித்தான் வைத்திருக்கின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ மனிதர்களை பின்பற்றணும்.
அப்பொழுது நாம் மேன்மையானவர்களை பெற்றுக்கொள்வோம். தேவாசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்வோம். அவர்கள் செல்லுகிற வழியில் சென்றால் அவர்கள் அங்கே போய் சேர்வார்கள். அங்கே நாமும் போய் சேர்ந்து கொள்வோம் பரலோகத்தில். அதற்காக திருச்சபை எழும்பியிருக்கின்றது. திருச்சபையில் கர்த்தர் மக்களை சேர்த்திருக்கிறார், சேர்க்க போகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேலை விரிவடைகிறது. கடந்த ஆண்டில் கர்த்தருடைய வேலை மிகவும் விரிவடைந்திருக்கின்றது. அது வட இந்தியாவில் ரொம்ப விரிவடைந்திருக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வட இந்தியாவில் பாம்பையில் நம்முடைய திருச்சபை உருவாகி அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அகவா டாமில் நம்முடைய வேலை திருச்சபையோடு இணைந்து பல இடங்களில் கட்டட வேலை நடக்கிறது. அப்படியே பாலாசினூரில் கட்டட வேலை மிகவும் தீவிரமாக நடக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஏன்னோ எட்பின் என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவருடைய பகுதியில் ஒரு பெரிய ஊழியம் நடக்கின்றது. தேவனாய் கர்த்தர் பெரிய வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார். அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியங்களுக்காக அதிகம் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். வட இந்தியா ஊழியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளாகினால் நம்மால் என்ற பிரகாரம் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நாம் ஹெல்ப்பும் பண்ணணும். நம்மளால் முடிந்த வரைக்கும் அவர்களை தாங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்ரீலங்கா ஊழியம் வளர்ந்து வருகின்றது. அங்கே முக்கியமான பாஸ்டர் ரொம்ப பலகீனப்பட்டிருக்கின்றார், படுக்கையில் இருக்கிறார். அவருக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய பெயர் செபஸ்தியான். அவருக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் வேண்டிக் கொள்வீர்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அப்படி நம்முடைய சாதராக் என்ற சகோதரன் முந்தா நாள் பைக்கில் போகும்போது இன்னொருவரால் வண்டியை விட்டு தாக்கி ஆக்சிடென்ட் ஆகி அவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காகவும் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அப்படி இருக்கணும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடினா, பிதா எப்படி தம்முடைய குமாரனை அனுப்பினாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். அந்த ஊழியம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாமும் மனசில் பதிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் தெளிவாக அவைகளை சொல்ல வேண்டும். பிதா தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பினார்? இந்த கேள்விக்கு மட்டும் அவர்கள் பதில் சொல்லி தெளிவடையட்டும். நாம் அவர்களை தெளிவுபடுத்துவோம். அப்படினால இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஊழியம் தீவிரமாக நடக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆண்டிலும் கர்த்தர் முக்கியமான காரியங்களை நடத்துவார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் தேவ சமூகத்தில் எழும்பி செயல்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.